ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸை வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்கே பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பொருளாதார ரீதியாக சொல்கிறேன். ரொம்ப ஹாட் டாப்பிக்கே பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி 2.0, அப்புறம் வந்து டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் 50% டேரிஃப், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயங்கள். இந்த ஹாட் டாப்பிக்கில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர்னா என்ன? இந்த செமிகண்டக்டரோட முக்கியத்துவம் என்ன? இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனை ஏன் இந்தியாவில் ரொம்ப குரூஷியலாக பார்க்குறாங்க? ஏன் வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க? இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனால் இந்தியாவோட எக்கனாமி ஃப்யூச்சரில் எப்படி ஆக போகுது? இதை பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு பேசிக் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப டெப்த்தாக போகலாம் அப்படின்னா ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆயிரும். பொருளாதார சம்மந்தப்பட்ட சேனல்னால ஒரு பேசிக் மீனிங்கை மட்டும் தான் பார்க்கலாம். செமிகண்டக்டர். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்க ஒரு முக்கியமான பார்ட், க்ரூஷியல் பார்ட் எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் தான். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். கண்டக்டர் அப்படின்னா என்ன சொல்லி சின்ன வயசில் படிச்சிருப்போம். கரண்ட்டை வந்து கடத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல், அயன், காப்பர் இதெல்லாம் வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செமிகண்டக்டர் அப்படின்னா ஒரு சமயம் கண்டக்டராகவும் யூஸ் ஆகும், ஒரு சமயம் இன்சுலேட்டராகவும் யூஸ் ஆகும். இந்த செமிகண்டக்டர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம். இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் எல்லாமே வந்து நேச்சுரல் செமிகண்டக்டர், நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர்லாம் இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். இந்த பியூர் சிலிக்கான், ஜெர்மானியம் இந்த செமிகண்டக்டர் கூட சம் கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ஆல்ட்ரேஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆல்ட்ரேஷன் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிக் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி கண்ட்ரோல் பண்ண மூலமாக இந்த செமிகண்டக்டரை ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸான டிவைசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைல்ஸ், அப்புறம் வந்து டிவி, டெலிவிஷன்ஸ், அப்புறம் வந்து லேப்டாப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்புறம் எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எல்லாமே வந்து இந்த செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த செமிகண்டக்டரோட பேசிக் மீனிங் இதுதான். ஸோ எந்த வித எலக்ட்ரிக் காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற முக்கியமான பார்ட்டு தான் வந்து இந்த செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நீங்கள் இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரு முக்கியமான கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. நேற்றுக்கு இவர்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைல் தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அவர் சர்வே பண்ணுறதுல கொஞ்சம் தடுமாறுவார். ஏன்னா வந்து நேற்று ஃபுல்லாக அந்த மொபைல் வச்சுருப்பாரு. மொபைல் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாரு, நிறைய விஷயம் கால் பண்ணி பேசியிருப்பாரு, நிறைய விஷயங்கள் மூலமாக இமெயில் மூலமாக பேசியிருப்பாரு. அப்புறம் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்னு இல்லை, ஸோ நார்மலாக ஒரு மனுஷனாலே ஒரு மெசேஜ் கன்வே பண்ணதுக்கு எல்லாமே வந்து முக்கியமாக வந்து இந்த மொபைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அவர் கையில் மொபைல் இருந்தால் ரொம்ப ஒரு தடுமாற்றமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப குரூஷியலான ஒன்றா இருக்குது ஹியூமன் பீயிங்ஸில். ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் தான், விவசாயம். ஸோ அந்த விவசாயத்துக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுகள், அப்புறம் எருதுகள் இதெல்லாம் வந்து, ஏன்னா வந்து வயலை வந்து உழுதலுக்கு. ஸோ அப்புறம் வந்து டிராக்டருக்கு முன்னாடி நான் பேசிட்டுருக்கேன். டிராக்டருக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான எக்யூப்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் வந்து ஒரு கம்பு மாதிரி பார்த்தீங்களா, கலப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பு வச்சு அந்த நிலத்தை வந்து உழுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டிருக்கு எப்போ 50-70 வருஷம் முன்னாடி. அப்புறம் வந்து உணவு, ஃபுட்டு. ஸோ ஒரு எண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் தான் வந்து ரொம்ப மனுஷனுக்கு தேவைப்படுற ஒரு பொருட்கள் அந்த. பட் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திக்கிறீங்க, நீங்கள் ஒரு டைம் பார்க்கணுனாலே டோரில் கிளாக் இருந்தாலும் சரி, கையில் வாட்ச் இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் பார்க்கணுனாலே நம்ம எதை பார்க்குறோன்னா மொபைலில் தான் பார்க்குறோம். சரி, ஓகே. அப்புறம் எந்திக்கிறீங்க, ஒரு ட்ரிம் பண்ணணும், ஷேவ் பண்ணணும் அப்படி பாருங்கள். இந்த சலூன்லாம் போக தேவையில்ல. ஒரு 1000 ருபீஸ் இருந்தால் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ட்ரிம்மர் அது இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஆர் 30 மினிட்ஸில் கூட நீங்கள் முடிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பைக்ஸ், கார்ஸு, அப்புறம் ஆட்டோ, அப்புறம் இல்லைனா பஸ்ஸஸ், இல்லைனா ட்ரெயின். ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வேலைக்கு எங்கேயும் போகல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக லேப்டாப். ஸோ ஒரு ஆள் நீங்கள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட ஒரு விஷயம் கன்வே பண்ணணும். நீங்கள் அந்த இடத்துக்கு இந்த இடத்துல உங்கள் இடத்துல இருந்து அங்கே போய் கன்வே பண்ண அவசியம் இல்லை. ஒரு டெக்ஸ்ட் ஆர் கால் முடிஞ்சு. ஸோ இப்படி வந்து டெக்னாலஜி வந்து ஹியூமன் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ இப்படி டெக்னாலஜின்னு நம்ம சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு வர்றது காமனான டிவைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல்ஸ், அப்புறம் லேப்டாப்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மைண்டுக்கு வர விஷயங்கள். இந்த எல்லா டிவைசஸ், அதாவது மொபைல்ஸ், டெலிவிஷன்ஸ், அப்புறம் லேப்டாப்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் எல்லாருமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து செமிகண்டக்டர். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து செமிகண்டக்டர் இவ்வளோ முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோன்னு. நான் வந்து ஒரு நியூஸில் ஒரு வெப்சைட்டில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். 1980 அந்த ரேஞ்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 LBS இருக்குமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிராம், கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட. ஸோ அந்த ரேஞ்சில் அந்த மொபைலோட வெயிட் இருக்குமா. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கீழே தான் இருக்குமா. பட் அந்த காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பேட்டரி லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் சிப் தான். ஸோ சின்னதாக இருக்க செமிகண்டக்டர் சிப் தான் இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லா டெக்னாலஜியும், எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நார்மலாக மொபைல்ஸ், அப்புறம் டெலிவிஷன் இதெல்லாம் யூஸ் ஆகுதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்க அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ ஸ்கேனிங் மிஷின்ஸ் அப்புறம் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த செமிகண்டக்டர் சிப் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இந்த செமிகண்டக்டர் சிப். இந்த செமிகண்டக்டர் சிப் ரொம்ப சின்னதாகவே இருந்தாலுமே இதோட ப்ரொடக்ஷன், இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமே வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது அப்ராக்ஸாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70லேருந்து 90 நாட்கள் வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகும். இதனால தான் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பை வந்து ரொம்ப வந்து வேல்யூபிளான ஒன்று. ஸோ அதனால வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று எதுவாக கருதப்படுது பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் சிப் தான். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒன்று சொல்லியிருப்போம். செமிகண்டக்டர் வந்து இப்போ ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு. ஓவராலாக நீங்கள் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டாலே செமிகண்டக்டர் சிப்போட அந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லா விதமான டிவைசஸ்லையும் யூஸ் ஆகிட்டு இருக்கனால இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கிடையில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஒரு உள்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சிப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செமிகான் 2025 அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களா, இந்தியா வந்து செமிகண்டக்டர் சிப் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவும் செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2023 டேட்டா படி அரௌண்ட் $2.07 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து ஒரு கொலாபரேஷன் மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோயர் அண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஓகே இங்கே யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நம்ம ஆச்சரியப்படத்தக்கன யூஸ் பண்ணுறது இல்லாமல் ரொம்ப லோயர் அண்ட் டிவைசஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இஸ்ரோவோட செமிகண்டக்டர் லேபரேட்டரி, அப்புறம் வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சிப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிப்போட பேர் வந்து விக்ரம் 32-பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு டிவைசஸ், நார்மலாக லோயர் அண்ட் டிவைசஸ் எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்காங்களே அதை மாதிரி யூஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா ஸ்பேஸ் மிஷன்ஸ், அப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து முக்கியமான ஏரியாஸ், ரொம்ப ஹை லெவல் ஏரியாஸில் எல்லாமே இந்த சிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரதமர் மோடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்போனா செமிகான் 2025 அந்த ப்ரோக்ராமில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிப் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக இந்தியா வந்து ஒரு ஹப் ஆயிடுச்சு. செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஹப் ஆயிடுச்சு. அதனால் வந்து இன் ஃபியூச்சரில் செமிகண்டக்டர் சிப் எதாவது நாட்டுகள் எந்த நாடுகளுக்கும் தேவைப்பட்டாலுமே இந்தியாவை பெட் பண்ணலாம் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் என்னதான் இருந்தாலுமே செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் இப்போ தான் வந்து ஃபர்தராக வந்து இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த ப்ராசஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இன்னுமே வந்து நம்ம சைனா, சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகளை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் என்னதான் இருந்தாலுமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ், அதுக்கான ஏரியா வந்து இந்தியாவில் இருக்கனால அது மட்டும் இல்லாமல் ஒரு சிப்பும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான் இந்தியாவுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து இந்த ஃபார்முலாவை வச்சு ஃபர்தராக இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த செமிகண்டக்டர் சிப் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக இந்தியாவோட எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியாவும் ஒரு ஹப்பாக மாறணும், அப்படி தான் ஒரு எய்மாக இருக்குது. ஸோ எந்த நாடு வந்து செமிகண்டக்டர் சிப்பை வந்து நாடி வந்தாலுமே இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கணும், அந்த தான் இந்தியாவோட எய்மாக இருக்குது. இப்படி ஒரு ஹப்பாக மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல முதலீடு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்படி ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே அந்த இடத்துல வேலைவாய்ப்பும் அதிகமாகும்.
ஸோ அதனால் வந்து 2030க்குள்ள இந்த செமிகண்டக்டர் சிப் ப்ரொடக்ஷனில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செமிகண்டக்டர் சிப் உள்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து சீப்பான ப்ரைஸில் வந்து மொபைல்ஸ், அப்புறம் வந்து லேப்டாப்ஸ், அப்புறம் வந்து டிவிஸ் எல்லாம் வந்து என்ன வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்ஸை நம்பி இருக்காமல் இம்போர்ட்ஸை குறைச்சிட்டு எக்ஸ்போர்ட்ஸை நம்ம அதிகப்படுத்தலாம். இதனால என்ன ஆகும்னா பொருளாதாரம் வந்து நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம நாட்டில் வந்து செமிகண்டக்டர் சிப் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்கில்டு லேபர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி செலவில் வந்து சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் அந்த ப்ரோக்ராம் கீழே வந்து இன்னொரு 5 வருஷத்துல வந்து ஸ்கில்டு லேபரை வந்து உருவாக்குறதா பிளான் கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்க. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இந்த மிஷன் கீழே ஒரு 10 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ்டு ஸ்டேஜில் இருக்கு. இந்த 10 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் கீழே மேக்ஸிமம் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகாத கம்பெனி தான் இருக்கு. பட் அதில் ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். ஸோ கிட்டத்தட்ட 6700 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவுட்புட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் இண்டஸ்ட்ரியல் சிப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியோட ஷேரை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நல்ல விதத்தில் போகிறதுக்கும் நல்லாவே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி போக இந்த ஷேர்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா பில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஷேர் வாட்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து வேதாந்தா லிமிடெட் கம்பெனி ஷேர் வாட்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து டாடா எல்சி பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஷேரும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செமிகண்டக்டர் இப்போ என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வந்து செமிகண்டக்டரோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபியூச்சரில் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு எக்கனாமிக் டாப்பிக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.